ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 5 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸு, ஸோ இந்தமாரி வந்து அஃபிஷியலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஆதார் கார்டு ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, மை ஆதார்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோடு ஆதார்னு இருக்கா. ஸோ இந்த டவுன்லோடு ஆதாருக்கு வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டவுன்லோடு ஆதார் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தமாரி பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பரு, என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே வந்து நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் கொடுத்துருப்பீங்கள்ல, ஸோ பயோமெட்ரிக்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் வந்து என்ரோல்மெண்ட் இருக்கும். என்றைக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த டேட் வந்து வந்திருக்கும். ஓகேவா, அந்த டேட்டு, டைமு, மந்த்து எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டுட்டு அந்த டேட் என்ன டேட்டோ அது கீழே போட்டுக்கணும். செலக்டட் டைமு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன அந்த டைமு மந்த்து கொடுத்துக்கணும். மந்த்து அந்த உங்களுக்கு டைமு, செகண்ட், ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துக்கணும். கீழே வந்து கேப்சாவும் அதில் என்ன கேப்சா கொடுத்துருக்கோ அதில் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, இது செலக்ட் டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இயர் இன்ஸ்டால் பண்ணிங்க. இயர் கொடுத்துட்டு மந்த்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு கொடுங்க. ஸோ இது வந்து ரிவேர்ஸில் வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டேட்டு, மந்த்து, இயர்னு போகலாம். இதில் வந்து இயர், மந்த்து, டேட்டுன்னு கொடுத்தா தான் நம்மளுக்கு உல்ட்டாவாக மாறும் அது. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துக்கணும். ஸோ ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கீழே வந்து சென்ட் த ஓடிபின்னு இருக்கா. ஸோ இது கேப்சர்லாம் கொடுத்து சென்ட் த ஓடிபி கொடுக்கணும். ஸோ சென்ட் த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி நம்பரை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்துன்னா இது வந்து உங்களுக்கு வந்து your Aadhaar enrollment required as per the rejected due to the mismatch of the details. Enrollment update from your proof of relationship document kindly re-enrollment அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்தமாரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணுற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தமாரி வந்துச்சா மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஓடிபி வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பிடிஎஃப் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணுன்னா, இதிலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து வாட் இஸ் த பாஸ்வேர்டு ஆஃப் ஆதார் இருக்கா. ஸோ பேர் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து என்னென்னா பேர் எக்ஸாம்பிள் சுரேஷ்குமார் இருக்குது. இதில் வந்து கேபிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் 4 எழுத்து கொடுத்துணும். அப்புறம் நீங்கள் குழந்தைங்க எப்போ பிறந்ததோ அந்த டேட்டை வந்து இயரை வந்து கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் அவளுடைய அவங்களுடைய பாஸ்வேர்டு. இது வந்து காமன் பாஸ்வேர்டு தான். உங்களுக்கு குழந்தைங்களோட என்ன நேமோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேபிட்டலில் கொடுத்துக்கணும். 4 எழுத்து தான் கொடுக்கணும். இயர் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுரேஷ்குமார் கொடுத்துருக்காங்க, சாய்குமார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி வந்து பி குமார், இந்த இனிஷியல் எடுத்து புள்ளி வச்சு சில பேர் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்தமாரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களை ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி மோர் தென் இன்ட்ரெஸ்டான வீடியோ வச்சு அந்த பப்ளிஷ் ஆகிட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.